வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நேற்று நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஒரு நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் டே ட்ரேட் பண்ணுறதுக்காக ட்ரெண்ட் சேனல்ஸ் எல்லாம் வரைஞ்சிருந்தோம். அந்த ட்ரெண்ட் சேனல்ஸ் வந்து நேற்று மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸை இப்போ பார்க்க போகிறோம். நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனது 10,660 குத்து மதிப்பாக தான் சொல்கிறோம். இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருந்தது. அப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருந்தோம். என்ன டவுன் ட்ரெண்ட் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சைடு இந்த சேனல் வந்து மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வரைஞ்சிருந்தோம். அது எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் மார்க்கெட் வந்து 29ஆம் தேதி நேற்று ஓப்பன் ஆகிட்டு மூவிங் ஆவரேஜில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து ரொம்ப நேரமாக மூவிங் ஆவரேஜ் பக்கமே வராமல் இருந்து நேற்று முதல் தடவை மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து 10,660 அப்படின்ற இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு மேலே போக ஆரம்பிச்சிது. படிப்படியாக இந்த ஒரு சேனல் 2 சேனல் 3 சேனல் எல்லாத்தையும் உடைச்சிட்டு மேலே போகிறப்ப முதல் முறையாக இந்த அப்பர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்ட் பேண்ட். இதுக்கு மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காமல் இது கீழே வர ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து இந்த இடத்துல 10,695 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, ஒரு அப்பர் பேண்ட் இருக்குது, எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல செயல்பட்டுருக்கு. சரிங்களா? அதை உடைக்க முடியாமல் மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து ஒவ்வொரு பேண்டையாக உடைச்சி மூவிங் ஆவரேஜில் மட்டும் தான் நின்றுட்டு இந்த மூவிங் ஆவரேஜை ரெசிஸ்டன்ஸாக மாறி மார்க்கெட் தொடர் சரிவு கொடுத்து கீழே விழுந்திருக்கு. ஓகே, இது ஒரு ட்ரெண்ட் லைன். சரிங்களா? இப்போ நம்ம வரைந்த அடுத்த ட்ரெண்ட் லைனோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம 3 ட்ரெண்ட் லைன் நேற்று வரைஞ்சிருந்தோம். மார்க்கெட்டில் நமக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி 3 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம். இது அடுத்த ஒரு அப் ட்ரெண்ட் லைன் மாதிரி வரைஞ்சிருந்தோம். கிரிட்டிக்கலாக இது எந்த ஃபோக்கஸில் வரைஞ்சோம் அப்படின்னா, தற்காலிகமாக மார்க்கெட் இந்தந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏற்றத்தை கொடுக்க முயற்சி செஞ்சுது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ஆங்கிள் டீவியேட் ஆகி இப்படி போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய முயற்சி செஞ்சுருந்தோம். எப்படிலாம் அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோன்ற எக்ஸ்ப்ளனேஷன் நேற்று வீடியோவில் இருக்குது. இது நம்ம அதோடைய பெர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 29ஆம் தேதி இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு தான் மார்க்கெட் முழுக்க மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு உள்ளே வந்ததோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட மேலே இருக்க பேண்டே ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட் சரிவை கொடுத்துருக்கு. கடைசியாக நீங்கள் பார்ப்பீங்க, இந்த லோயர் பேண்டை கரெக்டாக தொட்டுட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நடு பேண்டை கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதையும் பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மார்க்கெட் வந்து இந்த சேனல்ஸ் அடிப்படையில் ஒரு பாத்தை நோக்கி ஒரு பாதையில் தான் போகுது. எப்படி நம்ம மார்க்கெட் இதில் இந்த சேனல்லாம் நம்ம வந்து மார்க்கெட் நடந்துட்டுருக்கப்போ வரைஞ்சது கிடையாது, நடக்கிறதுக்கு முன்னாடியே வரைந்தது. அப்போ மார்க்கெட்டோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இது உதவியாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த இறுதியாக வரைந்த ஒரு ட்ரெண்ட் சேனல் என்ன, அது எந்த அளவுக்கு நேற்று உதவியாக இருந்திருக்குன்னு பார்ப்போம். சரி, இப்போ ஒரு க்ரியேட்டிவாக வேறு ஒரு ட்ரெண்ட் சேனல் கூட வரைஞ்சிருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டில் போகுமா, பையிங்க்கு சாதகமாக இருந்தால் இந்த ட்ரெண்டில் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருந்தோம். அது எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா, நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இந்த ட்ரெண்ட் சேனல் மேலே இருந்தது, மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து அப்படியே போயிருக்கு. இந்த சேனலை உடைச்சோன்னே மார்க்கெட் ஃபுல் சரிவை கொடுத்துட்டேன். இப்போ இதுலேயும் பார்க்குறீங்க, இந்த 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 இடத்துல இந்த லோயர் இடத்த பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி இங்கே இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் இருந்தாலும் இதை உடைச்சிட்டு மேலே போய் கரெக்டாக இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரதெல்லாம் பார்க்குறீங்க. இந்த நுணுக்கமான விஷயங்களை நம்ம குறிப்பாக நோட் பண்ணி பார்க்கணும். ரீஎன்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குற இடமாகவும் ட்ரெண்ட் சேனல்ஸ் அமையுது. அதனால் நேற்று வரைந்த 3 ட்ரெண்ட் சேனலும் நமக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு உண்டான ட்ரெண்ட் சேனல்ஸ் ட்ரெண்ட் லைன்ஸை வரைஞ்சி அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸை அடுத்த நாள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.